வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷனுக்கு ஸ்கேன் காப்பி எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸ்கேன் காப்பி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சிட்டாங்க. 23ஆம் தேதி 5:30 மணி வரைக்கும் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 12 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் வந்து கொடுத்தாங்க. ஒரு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருமே மேக்ஸிமம் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரீவேல்யூஷன் நமக்கு ஜெராக்ஸ் காப்பி நம்ம கைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கிட்டத்தட்ட 12ஆம் தேதிக்கு மேல ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஷெட்யூல் ஏற்கனவே கொடுத்த ஷெட்யூல் இருக்கு. ஸோ இப்போ என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல இப்போ நீங்க உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நீங்க படிச்சுட்டு இருக்கிற பாலிடெக்னிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலிடெக்னிக்ல எத்தனை பேர் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டா ஒரு ரிப்போர்ட் வந்து அந்தந்த காலேஜ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலேஜ்ல அவங்களே தான் அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களே தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டோட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸே தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி குடுத்திருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது அந்தந்த காலேஜஸ்ஸுக்கே தெரியாது. சரிங்களா? டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு வாங்கியிருக்கலாமே ஒழிய, மத்தபடி சரி பண்ணாங்களா, பண்ணலையா? ஒரு சிலர் வந்து நான் பண்ணிட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு சிலர் நான் வந்து பண்ணிட்டேன் சார். ஆனா எனக்கு வரலங்கிற மாரி சொல்லியிருக்கலாம். ஸோ நான் பண்ணவே இல்ல. ஒரு சிலருக்கு வந்து பாதி அப்லோட் பாதி பண்ணியிருப்பாங்க. அமௌண்ட்லாம் கட்டியிருப்பாங்க. கடைசியில வராம கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு அப்ளை ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாரி யார் யாரெல்லாம் வந்து ஸ்கேன் காப்பியா அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அந்தந்த இன்ஸ்டிடியூஷனே டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு லிங்க் வந்து குடுத்து, அந்தந்த காலேஜஸ்ல அந்தந்த காலேஜ்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது இந்த ஸ்கேன் காப்பி பத்தியான இன்ஃபர்மேஷன வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து அடுத்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.